ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் காலை மேன்ஷனே ஒருவித நிசப்சத்தில் ஆழ்ந்திருந்தது. மீரா தனது அறையில் அமர்ந்து நேற்றைய இரவின் நினைவுகளில் மூழ்கியிருந்தாள். அவளது கழுத்தில் ஆதியிட்ட அந்த சிறு காதல் காயம் கண்ணாடியில் பார்க்கும்போது அவளை மீண்டும் மீண்டும் அந்த தீவிற்கே கூட்டிச் சென்றது. அப்போது கதவு தட்டப்பட ரம்யா உள்ளே வந்தாள். ரம்யாவின் முகம் சற்று கோபமாக இருந்தது. அவள் வந்த வேகத்திலேயே கதவை தாளிட்டு விட்டு மீராவின் முன்னால் வந்து நின்றாள். ரம்யா குரலை தாழ்த்தி படபடப்புடன், ஏ மீரா, உண்மை சொல்லு, நேற்று நைட்டு நீ எங்கே போன? ரம்யா, நான் எங்கேயும் போலையே, இங்கே தான் இருந்தேன். மீரா, நடிக்காத. நான் நைட்டு ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தேன், நீ இங்கே இல்லை. அது மட்டும் இல்லை, ஆதி சாரோட காரும் இந்த மேன்ஷனில் இல்லை. ஆதி சார் உன்னை பின்பக்கமா காரில் ட்ராப் பண்ணதை நான் பார்த்தேன். சொல்லுடி, எங்கே போயிருந்த? இவ்வளோ லேட் நைட்டில் அவர் கூட வந்து இறங்குற, உண்மை சொல்லு என்று ரம்யா கேட்க மீரா முதலில் சமாளிக்க நினைத்தாள். ஆனால் ரம்யாவின் தீர்க்கமான பார்வையை அவளால் எதிர்கொள்ள முடியவில்லை. ரம்யா அவளது நெருங்கிய தோழி என்பதால் உண்மையை மறைக்க முடியாமல் விம்மினாள். ரம்யா, அது ஒன்றும் இல்லை. நேற்று வேலண்டைன்ஸ் டே தானே, அதான் ஆதி சார் என்னை வெளியே கூட்டிகிட்டு போனார். ஓ, அதான் நேற்று அந்த ரெட் சாரியில் மினுக்கிட்டு இருந்தியா? அதெல்லாம் இருக்கட்டும், அவர் கூட எங்கடி போன? அது ரம்யா, நேற்று ஆதி சார் என்னை ஒரு தனி தீவுக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே யாருமே இல்லை. நேற்று நைட்டு ஆதி சார் கூட நான் அங்கே தான் இருந்தேன் என்று மீரா கூற ரம்யா அதிர்ச்சியில் உறைந்தாள். என்ன, தீவா? ஒரு தீவில் 2 பேர் மட்டும் தனியாக இருந்தீங்களா? ஐயோ மீரா, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? எவ்வளோ தைரியம் இருந்தா ஆதி சார் கூட இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருப்ப? அப்போது நேற்று நைட்டு நீங்கள் அங்கே தான் இருந்தீங்களா? அப்போது உங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சா என்று ரம்யா கேட்ட அந்த கேள்வியில் மீராவின் முகம் அப்படியே சிவந்து போனது. அவள் பதற்றத்துடன் ரம்யாவின் கைகளை பற்றி கொண்டாள். ஐயோ இல்லடி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. மீரா, என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத. அது எப்படி? வேலண்டைன்ஸ் டே, தனியாக ஒரு தீவு, பக்கத்தில் லவ் பண்ணுற பொண்ணு. ஆனால் உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒன்றுமே நடக்கலை. என்ன இதை நம்ப சொல்கிறியா? ஐயோ ரம்யா, நீ ஆதி சாரை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். அவர் என் மேலே வச்சிருக்கிற காதல் ரொம்ப பெருசு. அவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? உன்னை இன்னும் நிறைய லவ் பண்ணணும், நிறைய சண்டை போடணும், அதுக்கப்புறம்தான் உன்னை முழுசாக எடுத்துப்பேன்னு சொன்னார். ஆதி சார் ரொம்ப நல்லவர் தெரியுமா என்று மீரா கூற ரம்யா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். ஆனால் அவளது பயம் குறையவில்லை. மீரா, நீ சொல்கிறத கேட்க நல்லா தான் இருக்குது. ஆதி சார் உன் மேலே வச்சிருக்கிற மரியாதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்குடி? நேற்று விஸ்வாஸ் சார் எவ்வளோ டென்ஷனாக இருந்தார் தெரியுமா? ஆதி சாருக்காக நைட் ஃபுல்லாக காத்துட்ருந்தார். உன்னால் அவங்க 2 பேத்துக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது என்று ரம்யா சொன்னதும் மீராவிற்கு மீண்டும் கண்ணீர் முட்டியது. நேற்றைய இரவின் மகிழ்ச்சி இப்போது ஒரு பாரமாக அவளது இதயத்தை அழுத்தியது. அதான் ரம்யா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. விஸ்வாஸ் சார் ஆதி சார் எவ்வளோ நம்புகிறாரு. அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் துரோகம் பண்ணுறோமோன்னு எனக்கு தோணுது. என்னோட காதலால் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குடி. ஆதி சார் விஸ்வாஸ் சார்கிட்ட உண்மை சொல்லணும். ஆனால் விஸ்வாஸ் சார் இதை ஏற்றுப்பாரா? எதுவுமே எனக்கு புரியலை. இங்கே பாரு மீரா, என்னால் உன் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியுது. ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சிக்கோ. உங்கள் லவ் மேட்ரை நீங்களே விஸ்வாஸ் சார்கிட்ட சொல்லிட்டா ரொம்ப நல்லது. ஒருவேளை அவரே தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். இங்கே பாரு மீரா, இந்த மேன்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு செவரும் விஸ்வாஸ் சாருக்கு தகவல் சொல்லும். அதுக்குள்ளே நீங்களே விஸ்வாஸ் சார்கிட்ட சொல்லிடுங்க.
இல்லைனா இந்த பிரச்சனையில் ஆதி சார் நினச்சா கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்று ரம்யா கூறியதை கேட்ட மீராவின் மனதிற்குள் ஒரு பெரிய இடி இடித்தது. நேற்றைய அந்த அழகான வேலண்டைன்ஸ் டே இரவிற்கு பின்னால் இவ்வளவு பெரிய ஆபத்து ஒளிந்திருக்கிறது என்பது அவளுக்கு இப்போதுதான் உரைத்தது. மீரா எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கிருந்து நடந்து சென்றாள். அதே நேரம் மேன்ஷனின் தரைத்தளத்தில் இருந்த அந்த பிரம்மாண்டமான தனிப்பட்ட ஜிம் ஏரியா ஆதியின் கோபத்தால் அதிர்ந்து கொண்டிருந்தது. நேற்று இரவு விஸ்வாவிடம் நடந்த அந்த வாக்குவாதம் ஆதியை உள்ளுக்குள் சுட்டெரித்தது. சட்டையில்லாமல் வெறும் ஜிம் பேண்டில் மட்டும் இருந்த ஆதி தனது இரு கைகளிலும் குத்துச்சண்டை உரைகளை மாட்டிக்கொண்டு முன்னால் இருந்த அந்த பெரிய பாக்ஸிங் பேக்கை வெறித்தனமாக தாக்கி கொண்டிருந்தான். அவனது உடல் எங்கும் வியர்வை முத்துக்கள் அரும்பி அந்த ஜிம் விளக்குகளின் வெளிச்சத்தில் தங்கம் போல மின்னின. ஒவ்வொரு முறையும் அவன் குத்தும்போதும் அவனது தோள்பட்டை தசைகள் இரும்பு போல முறுகேறின. நண்பனை ஏமாற்றுகிறோம் என்ற குற்ற உணர்ச்சி அவனை ஒரு பக்கம் வாட்ட, மீரா மீதான காதல் அவனை இன்னொரு பக்கம் கட்டி போட்டது. மீரா மெல்ல அந்த ஜிம்மின் கதவை திறந்து உள்ளே வந்தாள். அங்கே ஆதியின் ஆக்ரோஷமான அந்த தோற்றத்தை கண்டதும் அவளுக்குள் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அதே சமயம் அவனது அந்த முரட்டுத்தனமான அழகில் அவளது கண்கள் நிலைத்து நின்றன. மீரா மெல்ல ஆதியின் பின்னால் சென்று நின்றாள். ஆதி தான் அடிப்பதை நிறுத்தவில்லை. அவன் இன்னும் வேகமாக அந்த பேக்கை தாக்கினான். மீரா மென்மையான குரலில், ஆதி என்ன பண்ணுறீங்க? போதும் நிறுத்துங்க. ஏன் இப்படி காட்டு மரடித்தனமாக நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ கோவம் என்று மீரா கேட்க ஆதி திடுக்கிட்டு திரும்பினான். அவனது கண்கள் சிவந்து முகம் வியர்வையில் நனைந்து பார்ப்பதற்கே ஒரு காட்டு சிங்கத்தை போல இருந்தான். அவன் மூச்சிறைக்க மீராவை பார்த்தான். கோவல்லடி, என் மேலே எனக்கே ஆத்திரமா இருக்கு. அவ்வளோ வெறியாகுதுடி எனக்கு. இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த? நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். நான் இப்போ தனியாக இருக்கணும். இங்கேருந்து போடி. அது நீங்கள் இப்படி இருக்கும்போது என்னால் உங்களை விட்டு போக முடியாது. மீரா புரிஞ்சுக்கோடி. இப்போ நீ என்கிட்ட நின்றுருந்த என்னோட மொத்த கோமும் ஓ பக்கம் திரும்பிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், இங்கேருந்து கிளம்பு என்று ஆதி கோபத்தில் கர்ச்சிக்க மீரா பயப்படவில்லை. அவள் மெல்ல அவனை நெருங்கி ஆதியின் அந்த வியர்வை படிந்த அகலமான மார்பில் தனது மென்மையான கைகளை வைத்தாள். ஆதி ஒரு கணம் சிலிர்த்து போனான். மீராவின் ஸ்பரிசம் அவனது இரத்த ஓட்டத்தை இன்னும் வேகப்படுத்தியது. என்ன சொன்னீங்க? உங்கள் கோபம் என் மேலே திரும்பினா பரவாயில்ல, அதுக்காக உங்களை நீங்களே இப்படி வருத்திக்காதீங்க. விஸ்வா சார் மேலே நீங்கள் வச்சிருக்கிற பாசம் உங்களை சாகடிக்குதுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக ஏன் உங்களை நீங்களே இப்படி கஷ்டப்படுத்திக்கிறீங்க? அமைதியாக இருங்க, எல்லாம் சரியாயிரும் என்று மீரா கூற ஆதியின் கோபம் சற்றும் குறையவில்லை. மீரா அவனது கழுத்தை சுற்றி தனது கைகளை பிணைத்து கொண்டு அவனது முகத்திற்கு மிக அருகில் சென்றாள். மீரா மெல்ல அவனது கன்னத்தில் ஒரு முத்தமிட்டு விலகி பார்த்தாள். ஆனால் ஆதியின் முகத்தில் இருந்த அந்த இறுக்கம் இன்னும் குறையவில்லை. மீரா ஆதியின் மனதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாள். என்னங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்னடி, என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஈவினிங் நம்ம 2 பேரும் வெளியே போகலாமா? இல்லடி, எனக்கு மனசு சரியில்லை, இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன். அதே ப்ளீஸ் எனக்காக என்று மீரா கெஞ்சி கேட்க ஆதி ஒரு நிமிடம் தயங்கினான். அவனது மனம் இன்னும் விஸ்வாவின் நினைவில்தான் இருந்தது. அவனுக்கு எங்கும் செல்ல பிடிக்கவில்லை. ஆனால் மீராவின் அந்த கெஞ்சலான கண்களை அவனால் தட்ட முடியவில்லை. சரிடி, நீ கேட்குறதுக்காக வரேன், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு மூடு இல்லை. ஏதோ நீ ஆசைப்பட்டு கேட்குறியன்னு கூட்டிகிட்டு போகிறேன், ஈவினிங் ரெடியாரு என்று கூறி ஆதி மீராவை ஒரு முறை ஆழமாக அணைத்துவிட்டு
மீதமுள்ள தன் கோபத்தை மீண்டும் அந்த பாக்ஸிங் பேக்கில் காட்டினான். மீரா புன்னகையுடன் வெளியே சென்றாள். ஆதிக்கு தெரியாது அந்த அழகான மாலை பொழுது அவனது வாழ்க்கையை எவ்வளவு நிம்மதியாக மாற்றப் போகிறது என்று. நேரம் சென்றது. அந்த அழகான மாலை வேளையில் மேன்ஷனின் பிரதான வாயிலுக்கு அப்பால் சற்று தள்ளி நிழல் படிந்த ஒரு மரத்தடியில் ஆதியின் கருப்பு நிற கார் உரிமிக் கொண்டிருந்தது. ஆதி டிரைவிங் சீட்டில் அமர்ந்து ஸ்டியரிங்கை தனது விரல்களால் தாளமிட்டபடி காத்திருந்தான். அவனது மனம் இன்னும் ஒருவித இறுக்கத்திலேயே இருந்தது. அப்போது மேன்ஷன் பக்கமிருந்து ஒரு தேவதை நடந்து வருவது போல மீரா வந்தாள். அவள் உடுத்தியிருந்த அந்த இளமஞ்சள் நிற காட்டன் சேலை அவளது மென்மையான மேனிக்கு இன்னும் மெருகேற்றியது. அந்த சேலையின் மெல்லிய தன்மை அவளது இடையின் வளைவுகளை துல்லியமாக காட்ட காற்றில் பறந்த அவளது கூந்தல் ஆதியின் இதயத்தில் ஒரு ராகத்தை வாசித்தது. மீரா காரின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். ஆதி அவளை ஒரு முறை ஏறிட்டு பார்த்தான். அவளது அழகில் அவன் கண்கள் சொக்கி போனாலும் முகத்தில் இன்னும் அந்த பிடிவாதமான இறுக்கத்தை வைத்திருந்தான். அவன் எவ்வித வார்த்தையும் பேசாமல் காரை கிளப்பினான். வண்டி சாலையில் சிறி பாய்ந்தது. ஆதி, இன்னும் கோவமா இருக்கீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல? என்கிட்ட பேச மாட்டீங்களா என்று மீரா கேட்க ஆதி பதில் சொல்லவில்லை. அவனது பார்வை சாலையிலேயே இருந்தது. மீரா மெல்ல நகர்ந்து ஆதியின் அருகே வந்தாள். ஆதியின் வலுவான இடது கையை தன் இரு கைகளாலும் பற்றி கொண்டு அவனது தோளில் மெல்ல தனது தலையை சாய்த்தாள். மீராவின் கூந்தல் அவனது கழுத்தில் உரசிய போது ஆதியின் கை ஸ்டியரிங்கில் லேசாக அதிர்ந்தது. அடேங்கப்பா, பயங்கர கோவமா இருக்கீங்க போல. இந்த அசுர கோவமா இருந்தா பார்க்கவே பயமா இருக்கு. எனக்காக கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன? சும்மா இருறி, எனக்கு இப்போ எதுவும் பண்ண மூடில்ல. நீ கேட்டதுக்காக நான் வர்றேன், அவ்வளோதான். கொஞ்சம் அமைதியாக வா என்று ஆதி கூற மீரா பதில் எதுவும் பேசவில்லை. சுமார் 20 நிமிடம் சென்ற பிறகு ஒரு பரபரப்பான தெருமுனையில் இருந்த சிறிய தள்ளுவண்டி கடையை கை காட்டினாள் மீரா. என்னங்க, சீக்கிரம் கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. எதுக்குடி? ஐயோ ஆதி, வண்டியை நிப்பாட்டுங்க என்று மீரா கூற ஆதி குழப்பத்துடன் பிரேக் போட்டான். என்னடி ஆச்சு உனக்கு? இங்கே எதுக்கு வண்டி நிப்பாட்ட சொல்கிற? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அங்கே பாருங்க, பானிபூரி கடை. எனக்கு அது சாப்பிடணும் போல இருக்கு, வாங்க சாப்பிட்லாம் என்று மீரா கூற ஆதி அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான். அவனது முகத்தில் ஒரு விதமான எரிச்சல் தெரிந்தது. லூசாடி நீ, ரோட்டு கடையில் நின்று சாப்பிட்லான்னு கூப்பிட்ற? இங்கே பாரு, இங்கெல்லாம் வேணாம், கொஞ்சம் அமைதியாக உட்காரு. எங்கள் பக்கத்தில் ஒரு 7 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போகலாம். அங்கே உனக்கு என்ன வேணுமோ வாங்கித்தரேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்காத ஒரு டேஸ்ட் இந்த ரோடு கடையில் இருக்கும். இங்கே பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் பிஸ்னஸ் மேன், இந்த மாஃபியா டான், 7 ஸ்டார் ஹோட்டல், மேன்ஷன் இதெல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு இந்த மீராவோட காதலனா என் உலகத்துக்கு வாங்க என்று மீரா கூற ஆதி வேறு வழியின்றி கீழே இறங்கினான். அந்த சிறிய கடையை சுற்றியிருந்த மக்கள் கோட் சூட் போட்டுக்கொண்டு கம்பீரமாக வந்த ஆதியை பார்த்து மிரண்டனர். மீரா ஒரு தட்டில் பானிபூரிகளை வாங்கினாள். ஆதி தள்ளி நின்று கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்தான். மீரா ஒரு பூரியை எடுத்து அதன் உள்ளே அந்த மசாலா தண்ணீரை ஊற்றி ஆதியின் இதழோரம் கொண்டு சென்றாள். இந்தாங்க, இதை சாப்பிட்டு பாருங்க. இதில் இருக்கிற காரம் உங்கள் மண்டையில் இருக்கிற எல்லா டென்ஷனையும் அப்படியே கரைச்சிரும். என்னடி இது? இதெல்லாம் எனக்கு வேணாம், நீயே சாப்பிடு என்று ஆதி கூற மீரா மிரட்டும் குரலில், என்ன வேணாமா? நான் ஆசையாக ஊட்டி வர்றேன், வேணான்னு சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, இப்போ மட்டும் நீங்கள் இதை சாப்பிட்லன்னா இந்த ரோட்டில் இத்தனை பேர் முன்னாடி ஆதி ஐ லவ் யூன்னு கத்திடுவேன். அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை தான் பார்ப்பாங்க, பரவாயில்லையா என்று மீரா கூற ஆதி அதிர்ந்து போனான். அவளது இந்த துருதுருப்பும் துணிச்சலும் அவனுக்கு பிடித்திருந்தது.
அவன் மெல்ல வாயை திறக்க மீரா அந்த பூரியை அவனது வாய்க்குள் வைத்தாள். அதன் காரமும் புளிப்பும் ஆதியின் நாவிற்கு ஒரு புதுவிதமான கிளர்ச்சியை தந்தது. அவன் மென்று முழுங்கிய போது அவனது முகம் லேசாக மாறியது. எப்படி இருக்கிற ஓடி சார்? என்னடி இது, ஒரு மாதிரி நல்லா இருக்கே. நானும் எத்தனையோ ரெஸ்டாரண்ட்டில் நிறைய சாப்பிட்ருக்கேன், ஆனால் இது நல்லா இருக்குடி என்று ஆதி கூற மீரா அடுத்த பொரியை எடுத்து தனது இதழ்களால் லேசாக தொட்டபடி, இது ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இதில் என்னோடய லிப்ஸோட டேஸ்ட்டும் இருக்கும் என்று ரகசியமாக கிசுகிசுத்து அவனது வாயில் வைத்தாள். ஆதி ஒரு நிமிடம் தடுமாறி போனான். மீரா சொன்ன வார்த்தை அவனது பிடிவாதத்தை உடைத்தது. ஆதியின் இதழோரம் ஒரு மிக மெல்லிய அழகான புன்னகை அரும்பியது. திருட்டு போன இவ்வளோ பெரிய டானை இந்த பானிபூரியை வச்சு சாச்சிட்டில, ஆனால் நிஜமா டேஸ்டாக தாண்டி இருக்கு என்று கூறியபடி ஆதி அவளது இடையை ரகசியமாக தனது கைகளால் வருடினான். ஐயோ, என்ன பண்ணுறீங்க? இது ஒன்றும் மேன்ஷன் மொட்டை மாடி கிடையாது. நம்ம இப்போ பப்ளிக் பிளேஸில் இருக்கோம். சுற்றி பாருங்க, எத்தனை பேர் இருக்காங்க. எனக்கு யாரும் கணக்கு தெரியலடி, நீ மட்டும்தான் தெரியுற என்று ஆதி கூற மீரா வெட்கத்தில் சிரித்து கொண்டே அவன் மார்பில் சாய்ந்தாள். பானிபூரியின் அந்த காரசாரமான சுவையும் மீராவின் குறுமான பேச்சும் ஆதியின் இறுகி போயிருந்த மனதை மெல்ல தளர்த்தி இருந்தது. அந்த சிறிய தள்ளுவண்டி கடைக்கு அருகே ஒரு சாதாரண மனிதனைப் போல ஆதி நின்று கொண்டிருப்பது அவனுக்கு புதிய அனுபவமாக இருந்தது. அவன் தனது கைக்குட்டையை எடுத்து மீராவின் இதழோரம் ஒட்டியிருந்த அந்த சிறு மசாலாவை மென்மையாக துடைத்து விட்டான். திருட்டு போன பானிபூரி சாப்பிட்டாச்சு, இப்போ சொல்லு, உனக்கு வேற என்ன வேணும்? சொல்கிறேன் என்று கூறியவள் அவனது கையை பிடித்து கொண்டு கூட்ட நெரிசல் மிகுந்த அந்த தெருவில் அவனை இழுத்துச் சென்றாள். சற்று தள்ளி ஒரு வயசான பாட்டி சிறிய கூடை நிறைய மல்லிகை பூக்களை வைத்து கொண்டு அதன் நறுமணம் அந்த பகுதியை ஆட்கொள்ளும்படி அமர்ந்திருந்தார். ஆதி, அங்கே பாருங்க, அந்த மல்லிப்பூவோட வாசம் இங்கே வரைக்கும் வருது, எனக்கு அது வேணும் என்று மீரா கேட்க ஆதி ஒரு நிமிடம் தயங்கினான். பிஸ்னஸ் மீட்டிங்குகளில் கோடிக்கணக்கில் டீல் பேசும் கைகள் ஒரு சாதாரண பூக்கடையில் மல்லிகைப்பூ பேரம் பேசப் போகிறதா? ஆனால் மீராவின் அந்த மலர்ந்த முகத்தை பார்த்ததும் அவனது ஈகோ அப்படியே உதிர்ந்து போனது. அவன் அந்த கடைக்கு சென்று 2 முழம் மல்லிகை பூவை வாங்கினான். இந்தடி, நீ கேட்ட மல்லிப்பூ. என்ன இது என் கையில் கொடுக்குறீங்க? நான் வாங்க மாட்டேன், நீங்கள் தான் வச்சு விடணும் என்று மீரா கூற ஆதி சுற்றுமுற்றும் பார்த்தான். மக்கள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தனர். ஒரு நிமிடம் தயங்கியவன் பின் ஒரு அசிரத்தனமான துணிச்சலுடன் அவளை நெருங்கி வந்தான். மீராவை திருப்பி அவளது நீண்ட கூந்தலை மெல்ல ஒதுக்கி அவளது பிடரியோடம் தனது விரல்கள் படுமாறு அந்த மல்லிகை பூவை சூட்டினான். அவனது விரல்கள் அவளது மென்மையான கழுத்தில் பட்டபோது மீரா ஒரு முறை சிலிர்த்து போனாள். ஆதி பூவை சூட்டிவிட்டு அப்படியே விலகவில்லை. அவளது காதோரம் குனிந்து அந்த பூவின் வாசனையோடு கலந்திருந்த அவளது மேனியின் வாசனையை ஆழமாக சுவாசித்தான். மீரா, ஏன் தெரியலடி, உனக்கு நேற்று அந்த வைர கொலுசை போட்டு விடும்போது கூட எனக்கு இப்படி ஒரு ஃபீல் கிடைக்கல. ஆனால் இப்போது இந்த பூவை உன் தலையில் வச்சு விட்டப்போ ஏன் தெரில, ஒரு மாதிரி திருப்தியாக இருக்குடி. இந்த பூவோட வாசனை என்னை ஏதோ பண்ணுது. இப்போ மட்டும் நீ மேன்ஷனில் இருந்திருந்தா உன்னை இந்த மல்லிப்பூவோடு சேர்த்து என்று ஆதி அந்த வார்த்தையை பாதியில் முடிக்க மீரா அவனது அந்த தகிக்கும் வார்த்தைகளில் முகம் சிவந்து போனாள். சுற்றிலும் ஆட்கள் இருப்பதை மறந்து அவனது சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். என்ன சொன்னீங்க? சரி, ஒருவேளை நான் மேன்ஷனில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? அது இந்த மல்லிப்பூவோடு ஒன்று சேர்த்து டைட்டாக கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணியிருப்பேன். ஓ, அப்போ இந்த அசுரனுக்கு இந்த ரோட்டில் வச்சு என்னை கிஸ் பண்ண தைரியம் இல்லையா
என்று மீரா குறும்பாக கேட்க ஆதி ஒரு நொடி திகைத்தான். பின் அவளது துணிச்சலை பார்த்து வியந்தான். அவன் மீராவின் இடையை ரகசியமாக தனது வலுவான கரத்தால் வளைத்து அவளை தன் பக்கம் நெருக்கமாக இழுத்தான். மீராவின் கன்னத்தில் ஒரு அழுத்தமான முத்தத்தை யாரும் கவனிக்காத அந்த ஒரு வினாடியில் பதித்தான். மீரா சிரித்துக்கொண்டே அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். ஆதி மீராவின் அன்பில் அந்த சாதாரண மல்லிகை பூவின் வாசனையில் தன்னை முழுமையாக தொலைத்திருந்தான். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.